வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான புதிய சிலபஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிலபஸை ரீசெண்டாக தான் மாற்றிட்டாங்க. இதில் இருக்கிற ஜிகே பகுதியை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஜிகே பகுதியில் 6 யூனிட் இருக்குது. அந்த 6 யூனிட்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குது, அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, எப்படி படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவை பார்த்தோம். 6 வீடியோ போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணுங்கிற ஐடியா கிடச்சிரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் தமிழ் பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரும்பலை. ஏன்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். இந்த தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி முன்னாடி 3 யூனிட்டாக வச்சுருந்தாங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ 7 யூனிட்டாக மாற்றிட்டாங்க. அந்த 7 யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் 100 கேள்வியை கேட்க போகிறாங்க. அதாவது தமிழில் இருந்து 100 கேள்வி வரும். அதை 7 யூனிட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல் யூனிட் பாருங்கள், இலக்கணம். இலக்கணத்தில் 25 கேள்விகள் வருமா. இலக்கணம் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், இந்த 2 டாப்பிக்கும் மேஜராக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் வருதுங்க. 6ஆம் வகுப்புக்கு பின்னாடி இருக்கிற இலக்கணம், 7ஆம் வகுப்புக்கு பின்னாடி இருக்கிற இலக்கணம் படிக்கணும். அதாவது இங்கே டாப்பிக்கில் கொடுத்துருக்கிறது 6, 7 மட்டும் தான் வருது. அவ்வளோ படித்தா போதுமான்னு கேட்டால் பத்தாது. 6 முதல் 10 வரை இருக்கிற இலக்கணத்தை நீங்கள் படிக்கணும். 6ஆம் வகுப்பு டு 10ஆம் வகுப்பு வரை படித்தா போதும். 11, 12 படிக்க தேவையில்ல. ஆனால் பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணத்தையும் நீங்கள் படிக்கணும். 6 to 10 வரைக்கும் படிக்கணும். இலக்கணத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணத்தை படிங்க. ஏன்னா அந்த இலக்கணம் லட்டு மாதிரி இருக்கும், உங்கள் மனசில் நல்லாவே பதியும். புதிய சமச்சீர் புத்தகம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பழைய புக்கை முடிஞ்சால் படிச்சுட்டு அப்புறம் புதிய புத்தகத்துக்கு வாங்க. இலக்கணம் அப்படிங்கிறது 2 இடத்துலையும் ஒரே கான்செப்ட் தான், மாற்றமே இருக்காதுங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து நாங்களே வீடியோ போடலான்னு இருக்கிறோம். நம்முடைய சேனலில் 6ஆம் வகுப்பு டு 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற இலக்கணத்தை எடுத்து தனித்தனி வீடியோவாக போடலான்னு இருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அடுத்தது யூனிட் 2க்கு போகிறோம். யூனிட் 2 பகுதியில் சொல் அகராதியை கொடுத்துருக்காங்க. இதில் 15 கேள்வியை கேட்க போகிறாங்களாம். இங்கே இருக்கிற எல்லாமே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் வருதுங்க. 7ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் உரைநடை பகுதியிலையும் வரும், மொழித்திறன் பயிற்சியிலையும் வரும். ஸோ என்ன பண்ணணும், ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற மொழித்திறன் பயிற்சியை நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது யூனிட் 3க்கு நம்ம போகிறோம். யூனிட் 3 எழுதும் திறன், எழுதக்கூடிய ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுவாங்க. 5 கேள்வியை கேட்பாங்களாம். அதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்து அந்த சென்டென்ஸை கரெக்டாக இவங்க எழுதுகிறாங்களா, எழுத தெரியுதா, தப்பு இல்லாமல் எழுதுகிறாங்களா, எழுத தெரியுதாங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, உதாரணத்துக்கு ராமன் வந்தான் காட்டிலிருந்து அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை நம்ம சரியாக அமைக்கணும். ராமன் காட்டிலிருந்து வந்தான், இப்படி ஒரு சொல்ல கரெக்டான ஃபார்மில் அமைக்கணும். அதில் இருக்கிற எழுத்துக்கள் கரெக்டாக இருக்குதாங்கிறத சரியாக பார்த்து அமைக்கணும். அதில் சந்தி பிழைகள், ஒற்று பிழை இல்லாமல் அமைக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடு வந்தான், லட்சுமி வந்தது, இந்த மாதிரியும் அதாவது பார்த்திங்கன்னா சொற்களை தப்பாக கூட அமைச்சு வச்சுருவாங்க. அதை நம்ம சரியாக எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது யூனிட் 4. யூனிட் 4 பகுதியில் கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. இந்த கலைச்சொற்களை எங்கே படிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் தனியாகவே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதான் மட்டும் படிங்க போதும். இங்கே உதாரணம் பாருங்கள், சர்ச் என்ஜின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பில் இருக்குது. வலசை இதுவும் 6ஆம் வகுப்பு தான். ஒவ்வாமை இதுவும் 6ஆம் வகுப்பு தான். மரபணு, கடல்மை எல்லாமே 6ஆம் வகுப்பில் இருக்கிறது தான். ஸோ 6ஆம் வகுப்பு 7, 8, 9, 10 எல்லா இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்களை எடுத்து அதை நல்லா படிச்சுக்கோங்க போதும். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். அதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு, அதாவது ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியுடைய மைய கருத்து என்ன, அந்த பத்தியில் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ இப்படி நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்முடைய ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு 5 கேள்வியை கேட்பாங்க. ஸோ நம்ம மொழித்திறன் பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி அதை சரியாக ஒர்க் அவுட் பண்ணாவே இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறதா இங்கே உல்ட்டா பண்ணி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு. இங்கே 5 கேள்வியை கேட்பாங்களாம். இங்கே உதாரணம் பாருங்களேன். உதாரணம் என்னது, பென்ட்ரைவ்னா என்ன,
பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, கீபோர்ட்னா என்ன, இது வந்து 6ஆம் வகுப்புலேயே இருக்கும். அதாவது பென் டிரைவ்னா விரலி, கம்ப்யூட்டர்னா கணனி, இந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். எல்லாமே மொழித்திறன் பயிற்சி தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 7. யூனிட் 7 பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. 5 கேள்வி கேட்பாங்களாம். இந்த இடத்துல மெயினாக என்ன செஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, திருக்குறள்லேருந்து 20 அதிகாரங்களை மட்டும் நாங்கள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 அதிகாரங்களும் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதை நீங்கள் தரவை படிச்சுக்கணும். இந்த 20 அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த திருக்குறளில் இருக்கிற சொல்லுக்கான பொருள் என்ன, அதில் எப்படி பிரித்து எழுதணும், அந்த திருக்குறளில் என்ன அணி இருக்குது, அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குது, திருக்குறளுடைய மைய கருத்து என்ன, கோர் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதையும் கேட்பாங்க. திருக்குறளில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, திருக்குறளில் வந்து இருக்கிற சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டு சரியான வரிசையில் எழுதுக அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள், அதாவது 6 to 10 வரை இருக்கிற மேற்கோள்களை கேட்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நடுவு நின்ற நெஞ்சினோர் இந்த வரிகள் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது உதாரணம் கொடுத்து கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில நூல்களை கொடுத்துருக்காங்க இல்லையா. திரு நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னான் அறுப்பது, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். ஔவையார் பாடல்லாம் வந்து 8 தொகை 10 பாட்டில் வரவே இல்லை. பட் இங்கே உள்ளே வச்சுருக்கிறாங்க. இங்கே மெயினாக அறநூல்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சங்கம் மருவிய பிறகு உருவானது தான் அறநூல்கள். 8 தொகை 10 பாட்டு, இந்த ரெண்டும் அறநூல்கள். ஸோ இங்கே வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ எல்லாமே கலந்து தான் வரும். நாம் பாட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனால் வேலைக்கு ஆகாது. அப்போ எங்கே தான் படிக்கிறது அப்படின்னா, 6 முதல் 10 வரை இருக்கிறத படிங்க போதும். 6 to 10 வரை இருக்கிறத படிங்க. ப்ளஸ் வந்து இந்த டாபிக் இங்கே இருக்கிற அந்த 4 அடியார் வந்து 11th to 12th எங்கே இருக்குது அதை மட்டும் படிங்க. 6 to 10 எல்லாத்தையும் படிக்கணும். இந்த டாப்பிக்கை வந்து 11th to 12th மட்டும்தான் தேடி படிக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழுடைய சிறப்பு, தமிழுடைய தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள்லாம் வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கும். அதையும் நம்ம படிக்கணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உவே சாமிநாத ஐயர், தோப்பே மீனாட்சி சுந்தரம், சி இலக்கோனார், இந்த மாதிரி தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழுக்கு பணி பார்த்துருக்காங்க. பணினா வேலைன்னு அர்த்தம். தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள், பணிபுரிந்தவர்கள் சொல்லலாம். அதாவது உவே சாமிநாதர் மட்டும்தான் பணிபுரிந்தாரான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு முன்னோடியாக வந்து அவருடைய குரு இருக்கார், மற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே இந்த 3 பேரை மட்டும் படித்தா போதுமானா வேலைக்காகாது. தமிழ் பணி தொடர்பாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ படிக்கணும். பழைய சமைச்சர் புத்தகத்தில் ஆறுமுக நாவலாரை பற்றி கொடுத்துருப்பாங்க, பரிதிமாற்பாளினரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அவங்களையும் படிக்கணும். சும்மா இவங்களை மட்டும் பார்த்துட்டு போனால் வேலைக்காகாது. சரிங்களா, அவங்களையும் சேர்த்து படிக்கணும். அடுத்தது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேவநேய பாவாணர், அகரமுதலி, அகரமுதலினா அவர் எழுதியது. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சத்தர்னார், ஜி போப், வீரமாமுனிவர் போன்ற தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இவங்க மட்டும்தான் தமிழுக்கு தொண்டு பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் அப்படின்னு இன்டைரக்டாக டிஎன்பிஎஸ்சி சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபரதி, வேல்நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கீபா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இங்கே இருக்கிற கவிஞர்களை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமான்னு கேட்டால் பத்தாது. தமிழ் சான்றோர், தமிழுக்கு யார் யார் வேலை பார்த்தவங்களோ அவங்க எல்லாமே தமிழ் சான்றோர் தான். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் உதாரணம் சொல்லி தான் இங்கே கொடுத்துருக்கணும். அவங்க இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு போனால் வேலைக்காகாது. நீங்கள் 6 to 10 வரை இருக்கிற எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். என்ன சார் நீங்கள் சிலபஸ் இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் படிப்பேன், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக சிலபஸில் இருக்கிறத படிக்கிறவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் படிங்க, தப்பு கிடையாது. ஒரு அட்டம்ப்ட்டு போட்ட பிறகு தான் தெரியும் டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் 2014 முதல் 2019 வரைக்கும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். எல்லாத்துலேயுமே 95 தாண்டி கீழே இறங்குனதே கிடையாது. 2019 குரூப் 4ல் 97 போட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, தமிழை டீப்பாக படித்தது தான் காரணம். தமிழை டீப்பாக படித்தோம்னாவே நம்ம எங்கே போய் எந்த கேள்வியை கேட்டாலுமே அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி வந்துடுவோம். இங்கே கொடுத்துருக்கிறத மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி கேட்காங்கலாம் நம்ப முடியாது. அவங்க சிலபஸை தாண்டியும் கேட்பாங்க, எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொரு டவுட்டு, நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, சிலபஸ் வைஸ் படிக்கலாமா, புக் வைஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. புக் வைஸ் படிக்கிறது தான் பெட்ரு. சிலபஸ் வைஸு தமிழை படிக்காதீங்க. மற்ற டாப்பிக்கு எல்லாமே சிலபஸ் பார்த்து படிங்க. தமிழ் பகுதியை சிலபஸ் வச்சு படிக்காதீங்க. தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யுள், உரைநடை, பாட்டு, மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாத்தையுமே படிக்கணும். நீங்கள் 6 to 10 தரவு பண்ணுங்கள் புதிய புத்தகம்.
6 to 10 பழைய புத்தகம் தரவு பண்ணுங்கள். அடுத்து 11th 12th இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, சம் டாபிக்ஸ் மட்டும் தேடி பார்த்து படிங்க. சரிங்களா? ஸோ சிலபஸ் வைஸ் படிக்காதீங்க, புக் வைஸ் படிக்கிறது தான் பெட்ரு. சரிங்க, புக் வைஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது நமக்கு மறக்காது. எப்படி மறக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 2 கேள்வியை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். உலக சிட்டுக்குருவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது, உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த 2 கேள்வியை கேட்ட உடனே உங்கள் மனசில் கேள்விக்கான பதில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும். ப்ளஸ் அந்த கேள்வியை எங்கிருந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிறதும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும். சிட்டுக்குருவியை பற்றி 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க, தாய்மொழி தினத்தை பற்றி 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ புக் வைஸ் படிக்கும்போது அந்த கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் நடக்கும். 3 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடியே வாங்குவாங்களே தவிர்த்து அதை தாண்டி 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த 3 மணி நேரத்தில் 200 கேள்விக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, 200 கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை தானப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 200 கேள்வியையும் நீங்கள் ஒன்றும் டிக் பண்ண போகிறது கிடையாது, சேடு பண்ணணும். சேடு பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? சேட் பண்ணும்போது கரெக்டான கேள்விக்கு தான் சேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சேடிங் வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துட்டால் இன்வாலிட் பண்ணிடுவாங்க. ஸோ பயந்துக்கிட்டே நடுங்கிக்கிட்டே சேட் பண்ணுவோம். ஸோ 3 மணி நேரத்தில் 200 கேள்விக்கு சேட் பண்ணணும். அதுவும் கணக்கு பகுதிக்கு போயிட்டோம்னா அங்கே வந்து 1 ஹவருக்கு மேலே இழுத்து விட்ரும். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எளிமையான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பகுதியை டீப்பாக படிக்கிறது தான். தமிழுக்கு 1 ஹவர் எடுத்துக்கிட்டு 100 கேள்வியையும் 60 நிமிஷத்துக்குள்ளே சேட் பண்ணிட்டீங்கன்னா கணக்குக்கு 1 ஹவர் கொடுத்துக்கலாம், மீதம் இருக்கிற ஜிகேவை கொடுத்துக்கலாம். இப்படி பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க தான் நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமையே இன்னும் போஸ்டிங் வாங்காமல் இருக்காங்க. நல்ல டேலண்டாக இருப்பாங்க, 200க்கு 200ம் தெரியும், ஆனால் கரெக்டாக டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க இப்படி கரெக்டாக வந்து சிலபஸை பார்த்து ஒழுங்காக படிக்காது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழை வந்து சிலபஸ் பார்க்காம படிங்க, மற்ற பகுதியை மட்டும் சிலபஸ் பார்த்து படிங்க. சரிங்களா? சரி, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. தேவைப்பட்டால் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.